உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜஸ்டிஸ் கோடீஸ்வர் சிங்கும் மிக முக்கியமான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்டிருந்த தீர்ப்புக்கு நேர் எதிரான ஆர்டரை பாஸ் பண்ணி உடனே இந்த விசாரணையை துவங்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனித உரிமை ஆணையத்துக்கு மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காங்க. பாஜக அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போதே பாஜக அரசு சார்பாக சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இறங்கி சில வாதங்களை முன்வச்சாலும் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க சொன்னதை எதையுமே ஏற்காம இதுக்கான விசாரணையை துவங்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரசாந்த் பூஷன் இன்னும் சில முக்கியமான ஆதாரங்களோடு சில வாதங்களை முன் வச்சிருக்கிறார். இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் குறித்தான விசாரணையை துவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக உச்சநீதிமன்றத்துடைய மிக முக்கியமான நீதிபதிகள் திடீர்னு இது மாதிரியான ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க? இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் என்னென்ன? இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்படும் போது பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான முதலமைச்சர் கைது செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு. யார் அந்த முதலமைச்சர்? எதுக்காக இந்த விசாரணை இவ்வளவு தீவிரப்படுத்தப்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள், குறிப்பாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் கோடீஸ்வர் சிங், ஏற்கனவே பல மிக முக்கியமான வழக்குகள்ல நேரடியாகவே பல ஆர்டர்களை பாஸ் பண்ண இந்த நீதிபதிகள் திடீர்னு பாஜக சார்ந்த மிக முக்கியமான ஒரு வழக்கு எடுத்திருக்காங்க. அந்த வழக்கும் ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாம் முழுக்க முழுக்க வெக்கேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரியான பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் உள்ள கேஸை எடுத்து விசாரிச்சு அதுக்கு இப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணது பாஜக எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வழக்கை விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கு எந்த மாநிலத்தை மையமாக வைத்தது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தை மையமாக வச்ச அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா, இவரை மையமாக வச்ச வழக்குகள் தான். இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரை வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷா அப்படின்னு கொண்டாடும் அளவுக்கு சங்கிகள் இவரை தலையில தூக்கி வச்சிருக்காங்க. முழுக்க 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வருது. கரப்ஷன் ஸ்கேம் வருது. அந்த ஸ்கேம்ல வசமா இவர் மாற்றாரு. இவர் மாஸ்ட்ன உடனே என்ன பண்றாரு அப்படின்னா 2014க்கு பிறகு சிபிஐ என்கொயரி இனிஷியேட் பண்ண உடனே நேரடியாக பாஜக சேர்ந்து 2020-21 நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு பாஜகவினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா உட்கார்ந்துட்டார் அவரு. இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா மேல பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பத்திரிகையில நம்மளே படிச்சிருப்போம். முஸ்லிம்களை தொடர்ச்சியாக ரொம்ப மோசமா கொச்சையா விமர்சனம் பண்ணக்கூடிய முக்கியமான பாஜக தலைவர்கள் இவர் ஒருத்தரா இருக்காரு. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா குறிப்பாக 2021 முதலமைச்சரானதுக்கு பிறகு அஸ்ஸாம்ங்கிற ஒரு சின்ன மாநிலத்தில் கிட்டத்தட்ட 240 முஸ்லிம் மதராசாக்களை அவங்க மத கல்வியை கற்றுக்க விடாம தடுத்து நார்மல் ஸ்கூலா மாத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு, மிகப்பெரிய கான்ட்ரவர்சி மாறி பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாம வெளிப்படையாக ரொம்ப மோசமான கான்ட்ரவர்சிஸ் முஸ்லிம்ஸ் சொல்லியிருக்காரு. முஸ்லிம்ஸ் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் வெளிப்படையா பேசினாரு. ராகுல் காந்தி குறித்தும் அவர் பிறப்பு குறித்தும் மிக கொச்சையான வசனங்களை பேசிய ஒரு அநாகரிகமான ஒரு முதலமைச்சராக அவர் திகழப்பட்டாரு. அவர் குறித்து பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம பசு பாதுகாப்புங்கிற பேர்ல எக்கச்சக்கமான புது சட்டங்களை கொண்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை மிக மோசமா நெருக்கடிக்கு உட்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல மதராசாக்கள், குறிப்பாக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை புல்டோசர் வச்சு இடிச்சு நொறுக்கியிருக்காரு. ஒட்டுமொத்தமா தரைமட்டமாக்கி இருக்கிறார். அஸ்ஸாம்ல பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மிக மோசமான பல மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமிய மக்கள் குறிவிக்கப்படுறாங்க, இஸ்லாமிய வீடுகள் குறிவச்சு இடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல என்கவுண்டர்ஸ் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதா மிகப்பெரிய குற்றச்சாட்டா மாறிச்சு. அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா பியூசிஎல் மாதிரியான அமைப்புகள் நேரடியாகவே வழக்கு போட்டாங்க. இந்த ஹிமாந்த் பிஸ்வா சர்மா முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 171 என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த என்கவுண்டர்ல 56 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 145 மிக மோசமான டார்ச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு எழுதியிருக்காங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய டார்ச்சர்ஸ் எக்கச்சக்கம் அதிகமாயிருச்சு. அஸ்ஸாம்ல மக்கள் மோசமா பாதிக்கப்படுறாங்க. சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பொட்டு கூட பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பல மனித உரிமை அமைப்புகளே சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய மனித உரிமை அமைப்புகள் இதை முறையாக விசாரிக்காம இருக்கும்போது சில அமைப்புகள் வெளிப்படையாக இது குறித்து பேசியிருக்காங்க. 145 இன்சிடென்ட் கோட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மிக மோசமான 4 கொடூரமான கொலைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நடந்திருக்கு. இது எல்லாமே ரொம்ப 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 சின்ன பீரியட்ல 2021 இருந்து 2024 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில். அப்போ அஸ்ஸாம் அப்படிங்கிற மாநிலம் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது ஒரு முகாம் மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா ஜிபி சிங் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்தார் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் தான் இது மாதிரியான கிரைம்ஸ், அதாவது மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 171 என்கவுண்டர்ஸ் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது.
இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் ஒரு 4 என்கவுண்டர் நடத்தாலே மனித உரிமை என்னாச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பொது சமூகத்தின் மத்தியில் வருது. அரசாங்கம் குறித்தான கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால அரசாங்கமும் நேரடியாகவே என்கவுண்டருக்கு போகாம குறிப்பாக லா அண்ட் ஆர்டர் குறித்து வேற ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாநிலத்தில், ஒரு சின்ன மாநிலத்தில் 171 என்கவுண்டர் ஒரு 3 வருஷத்துக்குள்ள நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்ன? கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மதராசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கு, பல இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஜிபி சிங் ஐபிஎஸ் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருந்த காலகட்டத்தில் தான் இது எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வந்து இந்த ஜிபி சிங்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிஆர்பிஎஃப் டிஜிபியா ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அதாவது மிகப்பெரிய சென்ட்ரல் பதவி போயிருக்கு. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போயிட்டாரு. இந்த ஹிமாந்த் பிஸ்வாஸ் சர்மா இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு மோசமான மனித உரிமை மீறல்கள் வந்து தொடர்ச்சியா நடக்குது. இது குறித்து ஒரு முறையான விசாரணையை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் நடத்தணும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய டிமாண்டா தொடர்ச்சியா பல்வேறு தரப்புகளால் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா மாநிலத்தினுடைய அஸ்ஸாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுல பெருசா தலையிடாம தவிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய விசாரணை குறித்து எதுவுமே செய்யல. இதுல ரொம்ப முக்கியமா இந்த வழக்கினுடைய பிரச்சனையை எங்க துவங்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வருது. கவுஹாத்தி ஹைகோர்ட்ல இந்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா சிபிஐ டைரக்டா அதை விசாரிக்கணும் அப்படின்னு வர்றாங்க. ஏதாவது இந்த என்கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் அப்போ வந்து கோர்ட்ல வந்து வெளிப்படையாகவே இந்த ஜட்ஜி கேட்குறாங்க, எங்க இவ்வளவு என்கவுண்டர் சொல்லியிருக்காங்க, இதை சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்றாங்க, இது உண்மையில நடந்த என்கவுண்டர்ஸ்? ஆனால் ஆமா, இது 170 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. போலீஸ் டார்ச்சர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 141 டார்ச்சர்ஸ் நடந்திருக்கு. அதில் 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதில் 55 பேருக்கு மேலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையும் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்லேயே வச்சு. யாரு? இந்த ஹிமாந்த் பிஸ்வாஸ் சர்மாவினுடைய அரசு. இவர் தான் ஹோம் மினிஸ்டர், இவர் தான் சீஃப் மினிஸ்டர், இவர் தான் பாஜகவினுடைய மிக முக்கியமான நார்த் ஈஸ்ட் தலைவர். ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலத்தினுடைய நான் தான் அமித்ஷானே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஏன் அமித்ஷான்னு சொல்றாருங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அமித்ஷா தலைமையில தான் இவர் பாஜக சேர்ந்தார். இவர் மேல மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சாதாரண ஸ்கேம்ஸ் எல்லாம் கிடையாது. சாரதா சிட் ஸ்கேம் இந்தியாவே உழுக்கின ஸ்கேம். நார்த் ஈஸ்ட் முழுக்க, குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் முழுக்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தின 2500 கோடி ஊழல்ல இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து சிபிஐ வழக்கு போட்டு விசாரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில ஆயுத குழுக்கள் இருந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையிலே வந்து லஞ்சமா வாங்கியிருக்காரு. பல்வேறு ஆள்கடத்தல் வேலைகள், காங்கிரஸ் தலைவரை வந்து கொலை பண்ண குற்றச்சாட்டுக்கு இவர் மேல விசாரிப்பு நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சி அதிகாரத்துல எக்கச்சக்கமான சொத்துக்கள் வந்து அவருடைய மனைவி பேர்ல ஒட்டுமொத்தமாக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்தில் இவருடைய மனைவி பேர்ல இருக்கக்கூடிய நிறுவனம், ஒரு மருத்துவ பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நிறுவனம் வந்து எக்கச்சக்கமான லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. கொள்ள லாபம். சாதாரண பொருட்களை வந்து எக்கச்சக்கமா விலை போட்டு ஒரு 100 ரூபா பொருள் 500 ரூபா 1000 ரூபான்னு போட்டு வித்து இது மாதிரியான மால் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் தயாரிச்ச அந்த கொரோனா தடுப்பூசி கிட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 2022 ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் பேர்ல ஏற்கனவே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேம் வந்து அம்பலப்பட்டுச்சு. அமெரிக்காவை சார்ந்த லூயிஸ் பர்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி கிட்ட இருந்து கவுஹாத்தி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்டுக்காக எக்கச்சக்கமான லஞ்சங்களை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு ஆதாரம் மாட்டி, இது இங்க இல்ல, நியூ ஜெர்சி அமெரிக்காலேயே இவர் மேல வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு கரப்டடான ஒரு பேர் வழி, கரப்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பாஜக போயிட்டாரு. ஏற்கனவே சிபிஐ ரைடு போனதுனால எஸ்கேப் ஆகி உள்ள போயிட்டாரு. இவர் உள்ள போனதுக்கு பிறகு ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் அதீத விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக ஒரு ஆர்எஸ்எஸ்லயே பிறந்து வளர்ந்து சங்கியாவே மாறின ஒருத்தனை விட ரொம்ப மோசமாக இஸ்லாமிய வெறுப்பையும் இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதலையும் அதிகப்படுத்தி இருக்கிறாரு. இவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது குறித்து வெளிப்படையாகவே உயர்நீதிமன்றத்தில் பல விசாரணைகள் நடந்தாலும் நேரடியாக சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம மனித உரிமை ஆணையம் முறைப்படி விசாரிக்கணும் அப்படின்னு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் வந்து கோடீஸ்வர சிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து சூரியகாந்தா இருக்கட்டும், வெளிப்படையா பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடிப்படையில் இந்த வழக்கு போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரிஃப் முகமது அப்படிங்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். அவர் போட்டிருக்காரு, இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் வெளிப்படையாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, the matter is directed to be reinstated on the board of the state HRC for necessary inquiry into the allegation independently and expeditiously in accordance with the law அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு இதை ரொம்ப தீவிரமாக சீரியஸாக விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாநில அரசு, பாஜக அரசு, அங்க வாழக்கூடிய சிறுபான்மையான மக்களை மையமாக வச்சு ஒரு முதலமைச்சரே அவ்வளவு கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருக்காரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு. நாங்க என்கவுண்டர் பண்ண அவங்க கோர்ட்லயே வந்து அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மனித உரிமை ஆணையம் விசாரிக்கல. கடந்த 3 வருஷமா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க.
இது மாதிரியான பல்வேறு நேரடி கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த என்கவுண்டர்ல இறந்து போனவங்க, இந்த என்கவுண்டர்ல நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க, கைகால் போனவங்க, போலீஸ் டார்ச்சர்ல மிக மோசமாக உடல் பலவீனங்கள் ஏற்பட்டவங்க, காயம்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க, இவங்களுக்கான விசாரணை யார் யார் இவங்களுடைய உறவினர்கள், இந்த சம்பவங்கள் நடக்கும்போது யார் நேரில் பார்த்தது, சாட்சிகள் யார் அப்படிங்கிற விசாரணை மிக நேர்மையாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதில் வெளிப்படையாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the victims of the alleged incidents or their family members are given fair and meaningful opportunity to participate in the proceedings அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த சம்பந்ததாரர், பாதிக்கப்பட்டவராக இருக்கட்டும் இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, இந்த வழக்கினுடைய ப்ரொசீடிங்ஸ் வர்றதுக்கு நீங்க வந்து குறிப்பிட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வழக்கை மையமாக வச்சு போலீஸ் நடத்தக்கூடிய என்கவுண்டரை மையமாக வச்சு அந்த என்கவுண்டர்ல பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பமா இருக்கட்டும் இல்ல அதுல விக்டிமா இருக்கட்டும், கோர்ட்டை, நீதிமன்றத்தை நாடும் போது அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நேரடியாகவே வந்து மிரட்டப்பட்டிருக்கார்கள் அரசாங்கத்தால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. இது குறித்து பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு பெட்டிஷனரா வந்து பெட்டிஷன் போட்டாரு. இது குறித்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ரொம்ப டீடைலா எழுதிருக்காங்க. அவர் வெளிப்படையாகவே ஆர்கியூ பண்றாரு. இந்த ஒட்டுமொத்த என்கவுண்டர் நடந்த விஷயங்கள்ல வந்து எந்த விதமான ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணப்படல, பேலிஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே வந்து இந்த கேசஸ்ல வந்து அப்டைன் பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லாம யாராவது நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க போய் காவல்துறை கிட்டயோ அரசு துறையிட்ட சொல்லும் போது அவங்க மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கறதா வெளிப்படையாக பிரசாந்த் பூஷன் கோர்ட்ல கொடுத்த ஆதாரங்கள். அவர் வெளிப்படையா என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, யார் மேல வழக்கு போட்டிருக்காங்க, என்கவுண்டர் குறித்து பேச வாய் திறந்த பல்வேறு மேல யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேல எல்லாம் என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக ஒரு கோர்ட்ல வந்து ஆதாரப்பூர்வமா கொடுத்திருக்காரு. இதுக்கு நேர் எதிராக அரசு தரப்பு, யாரு இந்த பாஜக அரசு தரப்பா இருக்கட்டும், அஸ்ஸாம் முதலமைச்சருக்கு சார்பாக உள்ள வந்த இந்தியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பல விஷயத்தை வந்து பேசி சமாளிக்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறார். இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பெஞ்சினுடைய ஆர்டர்ஸ்ல, அதாவது இந்த நீதிபதிகள் கொடுத்த ஆர்டர்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, to provide access to records, forensic resources and remove institutional barriers hindrance the ARHRC functioning. அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்பு செயல்படுவதற்கான தடைகளை உடனே நீக்குங்கள். இது மட்டும் இல்லாம இந்த என்கவுண்டர் சம்பந்தமான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை ஆய்வு பண்றதா இருந்தாலும் சரி, மற்ற போலீஸ் கிரைம் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிரைம் சீன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, ஆதாரம் கொடுத்திருப்பாங்க, எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க, இதை எல்லாவற்றையும் திரும்பவும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான எல்லா அதிகாரமும் கொடுக்க வேண்டும். யாருக்கு அப்படின்னா இந்த மனித உரிமை அமைப்புக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட துஷார் மேத்தா வாய மூடி அமைதியாக கோர்ட்ல இருந்து போயிருக்கிறார். ஹிமான்ஸ் பிஸ்வா சர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு தனி நபர் பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்து வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷாவாக செயல்பட்டு இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் லெவலில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், அந்த கட்சிக்கு எதிரானவங்க, அங்க நடக்கக்கூடிய கரப்ஷனை குறித்து கேள்வி கேட்கக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு மிகப்பெரிய அட்ராசிட்டியை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மனித உரிமை அமைப்பே செயல்பட விடாம பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் அவர் மேல ஒட்டுமொத்தமான சாரமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மனித உரிமை அமைப்பு மிக சுதந்திரமாக செயல்படும். இதைத்தான் ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜஸ்டிஸ் கோடி சிங்கும் கோர்ட்லயே வச்சு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இந்த ஆர்டருக்கு பிறகும் விசாரணை துவங்கப்படுமா மனித உரிமை அமைப்புகளால் அப்படின்னு நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா மக்கள் வந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, போலீஸ் அப்படிங்கும்போது ஒரு அட்ராசிட்டிக்கு ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதா ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. அது உண்மையும் கூடவா இருக்கு. அப்ப போலீஸுடைய அட்ராசிட்டியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சமூக ஆர்வல அமைப்புகளை தாண்டி மனித உரிமை அமைப்புகளை எதுக்காக இந்த அரசாங்கம் உருவாக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மனித உரிமை அமைப்பு ஏன், என்ன ரோல் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாமே இருக்கும்போது மனித உரிமை அமைப்பே செயல்பட விடாம தடுக்கப்படும் போது நீதிமன்றங்கள் இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நியாயமானது, பொருத்தமானதாக பார்க்கப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் கொடுத்த இந்த ஆர்டரை எந்த அளவுக்கு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு செயல்படுத்த துவங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படி அவங்க செயல்படுத்த துவங்கும் போது இன்னும் பல மிக முக்கியமான தகவல்கள் வெளிவரும். அது குறித்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.